எனக்கு 2 பசங்க சார். என் பெரிய பையன் வந்து அவங்களோட பொண்ணை லவ் பண்றான் சார். கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலை இன்னும். எதிரில் இருக்கவங்க என்னோட ஃப்ரெண்டு. அங்கே 5 வருஷம் ஃப்ரெண்டு. என் பையன் ஓகேன்னு சொன்னனால நான் சரின்னு சொல்லிட்டேன் சார். எங்கள் வீட்டுக்கு வாரா போறா எல்லாமே பண்றா, உரிமையாக எல்லாமே பண்றா சார். நான் தப்பே சொல்லலை. நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் சார். இப்போ 3 இயர்ஸ் ஆகுது. என் பையன் எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கான். என் வீட்டுக்காரர் இறந்து 10 வருஷம் ஆயிட்டு சார். நான் இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன் சார். ஓகேவா? பையன் தான் சார் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சான். என் பையனுக்கு 23 வயசு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்து நான் இன்னைக்கு ஆளாயிருக்கேன் சார். அப்போ எனக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்கும். அதாவது அவங்க டிமாண்ட் வேற மாதிரி இருக்கு சார். எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் பேசினேன், என் பையனுக்கு எவ்வளோ பெரிய பெரிய இடத்துல எல்லாம் வருது. பட் என் ஃப்ரெண்டோட பொண்ணுனால தான் நான் ஓகே சொல்லியிருக்கேன். இவங்க பொண்ணே நான் ஓகே சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கதை வந்து அந்த பொண்ணு போய் சொல்லிட்டாங்க போல. அதில் இப்போ இவங்க எங்களோட பேச மாட்டேங்காங்க சார். என் பையனுக்கு பெரிய பெரிய இடத்துல டிமாண்ட் வருதுன்னு ஏன் சொல்றீங்க? நான் அந்த பொண்ணுகிட்ட எதுக்கு சொன்னேன்னா, அவ வந்தோடனே தனி கொடுத்துன போகணும்னு சொல்றா சார். ஓகே, நீ ஒரு செக் வைக்கிறேன், நான் ஒரு செக் வைக்கிறேன் உனக்கு. அப்ப அவங்க சொல்லணும்ல, அவங்க பொண்ணுகிட்ட அப்படி சொல்லக்கூடாது. அவன் என் ஃப்ரெண்டு. இப்போ இவங்க என் கூட பேசவே மாட்டேங்காங்க சார். ஏன்? இல்லை சார், அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கவே இல்லை சார். நாங்கள் 2 பேருமே 5 வருஷம் பழக்கங்க 2 பேருக்குமே. அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க கொடுத்தா நல்லா இருக்குமே நினைச்சு தான் நாங்கள் எல்லாரும் பேசி முடிச்சோம். அப்போ இவங்க வந்து என் பொண்ணுகிட்ட வந்து பேசும்போது என் பொண்ணு என்ன சொல்ல தானே செய்வோம். ஓகேமா, ஆனா உங்க பொண்ணு வந்து தனி கொடுத்துன போகணும், பிரிச்சு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல? இல்லை சார், தண்ணி கொடுத்தா என்ன சொல்லணும்னாக்கி அவங்க வந்து சிங்கிள் பேரண்டாக இருந்து அவங்க பிள்ளைங்க பார்க்கங்க ரைட்டு தான். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கோம், பிள்ளையை படிக்க வச்சிருக்கோம், வேலைக்கு போயிட்டு இருக்கா. 2 பேருக்கும் எங்களை 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. நாங்கள் சரி மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லியாச்சு. இவங்க வந்து மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணாங்கனாக்கி அவங்க மேரேஜ் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ இல்லம்மா, அவங்க மேரேஜ் ஒன்றும் பெருசா கேட்கல, சேர்ந்து இருக்கணும் தானே கேட்டாங்க. சேர்ந்து இருக்க ரைட் தான் சார். அவங்க வந்து இப்பவே என் பொண்ணுட்டு இப்படி சொல்லும் போது நாளைக்கு பிரச்சனைகள் வளர வளர அவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஆயிரும்ல, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். இப்போ நீங்க தனி கொடுத்துன போகணும்னு எனக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க. இல்லை, இவங்க தனி கொடுத்தா 2 சார். நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த ஆரம்பத்துல இந்த பிரச்சனை வருதுல்ல உங்களுக்கு. இல்ல அவங்க சொன்னாங்க ஓகே, ஆனா அது அங்க இருந்து தானே தொடங்குது. அந்த இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்களே. சரி, அவங்க ஒரு பிரைவசியா இருப்பாங்கல்ல புருஷன மண்டாட்டியும். பட் என் பையனை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்ல, எனக்கு ஒரு வருஷமாவது கூட இருக்கணும்னு ஆசை நாங்களும் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம். இவங்க மட்டும் இல்ல, நாங்களும் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம். ஓகே, நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க ரைட், இதுல மாட்டுக்கிறது இல்ல. இப்போ உங்க ஃப்ரெண்ட உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. அப்போ உங்க பொண்ணுகிட்ட சரிம்மா நீ போய் பார்த்துட்டு அப்புறம் உனக்கு செட் ஆகல இல்லை வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னா தனி கொடுத்துட்டு பேசலாம்னு சொல்லலாம். நீங்க எடுத்த உடனே தனி கொடுத்துட்டு இருக்குல்ல, அதுதான் அவங்க கேட்கறாங்க. என் ஃப்ரெண்டா இருக்க உனக்கே அது புரியாதையா, அவன் ஒண்ணுகிட்ட சொல்ல மாட்டியா அதெல்லாம்? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்போ என்ன சொல்லுங்க, மாப்பிள்ளை வந்து பொண்ணு வந்து இப்போ அதிகமா எங்கேயுமே கிடைக்கல. இப்போ மாப்பிட்டுக்காரங்க பேசுறாங்க சார். இப்போ மாப்பிட்டுக்காரங்க நல்லா தான் பேசுறாங்க. அந்த பொண்ணு கிடைச்ச பட்சத்துல அவங்க வந்து பேச்சு நடவடிக்கை மாறி போயிருது. அவங்க சொன்னது நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. என் சம்பந்தாட்டே கேளுங்க, அவங்க என்ன சொன்னாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க சார். என்ன அதான் அவங்க இப்ப சொல்றாங்கல்ல, அந்த டிமாண்ட் தான் சார் வைக்கிறாங்க. கார் வேணுமா, அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் 20 lakhs வேணுமா, அந்த மாதிரி எல்லாமே இப்போ உள்ள பொண்ணுங்களே அப்படிதான் சார் இருக்காங்க. சரி, இப்போ இவங்க இன்னொன்னு சொன்னாங்க, இந்த கார் வேணும், 20 லட்சம் கிட்ட பேங்க் பேலன்ஸ் வேணும், அது என்ன கதை? சரி, அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கல சார். நம்மள மாதிரி இருந்தா கூட போதும். அது அவ இப்ப இவங்க வந்து டாக்டர் பண்ணணும்னு சொன்ன மாதிரி அவ அப்ராட் போகணும்னு சொல்றா சார். குறைஞ்சது ஒரு 10 lakhs வேணும் சார். எதுக்கு 10 லட்சம் பேங்க் வேணும் பெண்களுக்கு? இப்ப 10 lakhs வேணும் சார். நானும் நிறைய பார்த்துட்டேன். ஓகே, கேட்போம். எதுக்கு 10 லட்சம் ரூபாமா? வெளிநாடு போறதுக்கு காசு தேவைதானே சார். அது வெளிநாடு டூர் போறதுக்கு 10 லட்சம் ரூபாயா? சரி, புருஷன் மறுபடியும் போயிட்டு போறாங்க, நம்ம போறது இல்ல. அவங்களும் ஜாலியா போயிட்டு போறாங்க. போயிட்டு போட்டுமா, ஒரு டூர் போறதுக்குங்கிறது எப்பவோ ஒரு நாள் போறாங்க. ஹனிமூனுக்கே 10 லட்சம் ரூபாய் செலவே ஆகாது. அமெரிக்காவே போயிட்டு இருந்தா கூட 2 பேர் போயிட்டு 10 லட்சம் ரூபாய் செலவாகாது. கம்மியா பண்ண முடியும். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, 10 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ்ங்கிறது நிறைய பணக்காரங்கிட்டே இருக்காது. 10 லட்சம் ரூபாய் கல்யாணம் முடிஞ்சா செலவுகள் நிறைய வரும் சார். அப்படிங்கும்போது அவங்க சேஃப்டிக்கு கொஞ்சம் காசு சேர்த்துக்கிறது நல்லது தானே நான் சொல்றேன்.